ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் இனிய காலை வணக்கமே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சின்ன அறுவடை தாங்க. நம்ம அந்த மினி சாத்துக்குடி மற்றும் கொய்யா செடியில் ஒரு சின்ன அறுவடை எடுக்க போகிறோங்க. அது பழுத்தானே உங்களுக்கு ஒரு வீடியோ போடணுன்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா என்னென்னா, நம்ம வீட்டில் இந்த அணிலார் தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது. அவர் விடமாட்டார். சரி, நானும் வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். நைட்டு பார்த்து வைப்பேன். பட் காலையில் பார்த்தீங்கன்னா அதில் தோலை கூட விட மாட்டார் நம்ம அணிலார். பாருங்க, ஃபுல்லாக கடிச்சு சாப்பிட்டார் பாருங்க இந்த அணிலார். இது இன்னும் பெருக்கல காய். பார்த்தீங்கன்னா இது சைஸு ஆப்பிள் மாதிரி வருங்க, பெருசாக. நல்லா இவ்வளோ பெருசு வரும். அது ஏற்கனவே நம்ம வீடியோவில் ஒரு சில கொய்யா செடி அந்த பழத்தை போட்டிருப்பேன். ஒரு எல்லோ கலரில் வரும். இந்த ப்ரீடு பார்த்திங்கன்னா அர்க்கா கிரன்ற ஒரு ரகம். இந்த ரகம் நல்லா ஸ்வீட்டாக இருக்குங்க. அல்வா மாதிரி இருக்கும். இது கெட்டித்தன்மையாக இருக்காது. ஒரு கொல கொலன்னு இருக்கக்கூடிய ரகம் தான் இது. அர்க்கா கிரன்ற ரகம் இது நிறைய பூ காயெல்லாம் வச்சுதுங்க. ஒரு 30-40 காய் வச்சுது, அது தெரிஞ்சுங்களா? ஆனால் நம்ம அணிலார் டெய்லி அது பிஞ்சாக இருக்கும்போது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிறதுனால விடுறதில்ல, எல்லாத்தையும் தின்னுடுறாரு. தோல் கூட வைக்கிறது இல்லை அவர் அணிலார். அதனால தான் சரி, ஓகே, நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு சைஸாக இருக்கும்போது அறுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அறுவடை பண்ணிடலான்னு சொல்லிட்டு வந்தாங்க. இது உர மேலாண்மைன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல் அந்த பேஸ் பார்த்திங்கன்னா, நம்ம செடி வைக்கும் போது சாண உரம் அதுதாங்க பேஸ். இதுக்கு சாண உரத்துக்கு முன்னாடி நல்ல ஒரு பங்கு சாண உரம், ஒரு பங்கு மண்புழு உரம், ஒரு பங்கு அது மக்கிய காய்கறி கழிவு உரம், இல்லை இலை மக்கு உரம், அந்த மாதிரிலாம் கலந்து மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி செம்மண் ஒரு பங்கு, மெயின் செம்மண் ஒரு பங்கு இருக்கணுங்க. நான் வெயிட் ஏறாமல் இருக்கணுன்றதுக்கோசம் அந்த மண்புழு உரத்தையும் காய்கறி கழிவு உரம் ப்ளஸ் அந்த சாண உரம் இதை சொல்கிறேன் நான். செம்மண் மெயினாக இருக்கணும். இதெல்லாம் கலந்து அது கூட வேப்பம் புண்ணாக்கு ரொம்ப முக்கியங்க. அந்த வேப்பம் புண்ணாக்கு, அந்த வேப்பம் புண்ணாக்கெல்லாம் கலந்து தான் நம்ம வைக்கணும். கொஞ்சம் அடிக்கடிக்கு இந்த மாதிரிலாம் கிளறி விடுங்க. மண் பெஞ்சதுன்னா மழை பெஞ்சதுன்னா ரொம்ப மண் அப்படியே இருகலாகிடும். இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கிளறி விடும் போது நம்ம ஏர் சர்க்குலேஷன், காற்று நல்லா போகும். வேர்களுக்கு நல்லா வேர் வளர்ச்சி கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இது போட்டு தாங்க வைக்கலாம். வேம் உங்களுக்கு கிடச்சிதுன்னா அடி உரமாக வைக்கலாங்க. வேம் சொல்லிட்டு அது வேர்ப்புழு தாக்குதல் ப்ளஸ் இந்த நூற்புழு இதெல்லாம் கொஞ்சம் நம்ம செடியை காக்கும் இது. அதனால் வேம் கலந்து கொடுக்கலாம். இது வச்சுட்டு ஒரு மாதம் பொறுத்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த அசோஸ்பைரிலம், அப்புறம் பொட்டாஷ் பாக்டீரியா, சூடோமோனாஸ், இது பார்த்திங்கன்னா பொட்டாஷ், இது மனிதர்மான்ற கடையில் கிடைக்குது. கொஞ்சம் வெளியிலலாம் நீங்கள் திருச்சி, மதுரை அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா கனிஷ்கா ஆர்கானிக்ஸ் உரம், ராசி, சாக்ஸ்வேனியா, இந்த மாதிரி இடத்துலையும் நிறைய கிடைக்குது. அவங்க நம்ம ஆர்டர் பண்ணால் எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ்லேயும் போட்டு விடுவாங்க. இது நான் சாக்ஸ்வேனியாவில் வாங்கியிருந்தேன், வெர்மி கம்போஸ்ட் இது. பட் நல்லாயிருக்கு. இதில் கனிஷ்கா, ராசி இதெல்லாம் நல்லாயிருக்குங்க. இது பார்த்திங்கன்னா பாஸ்போ பாக்டீரியா, இது போன் மீல், இது அசோஸ்பைரிலம். இது ஆர்கானிக் டிஏபி மாதிரி பலன் தரக்கூடியது. இது ஸோ இதெல்லாம் கலந்து தான் நான் வைப்பேன். மெயினாக பேஸ் பார்த்திங்கன்னா மண்புழு உரம், சாண உரம், இது ரெண்டும் அடி உரமாக பயன்படுத்துங்க. கூட வேப்பம் புண்ணாக்கு இல்லைனா வேம் கிடச்சா வேம் போடுங்க. அது இல்லாமல் நம்ம காய்கறி கழிவு தண்ணி, பழம் ஊற வச்ச தண்ணி, வெங்காய தண்ணி அதெல்லாம் நம்ம கொடுக்கலாம். பட் சீசனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து கொடுக்கணும். நம்ம மழை பெஞ்சிட்டே இருக்கும்போது நீங்கள் அதையே கொடுத்து தந்தீங்கன்னா பூச்சி வச்சிடும். அதனால் மாற்றி கொடுக்கணும். திட உரம், திரவ உரம் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி கொடுக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா செடிகளுடைய வளர்ச்சி கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது எங்கள் வீட்டில் போட்ட கலர் காக்கட்டானுங்க, எப்படி இருக்குது பாருங்கள். இவர் அப்படியே பூத்துக்கிட்டே இருப்பாருங்க. இவர்
பூக்கள் இல்லாமல் இருக்கவே மாட்டார் இவர், பூத்துக்கிட்டே இருப்பார். ஒரு சின்ன ஒரு 20 லிட்டர் கேனில் தான் வச்சுருக்கோம், தெரியுதுங்களா? 20 லிட்டர் கேன் தான், 20 லிட்டரே பாதி தான் இது. இது நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க அடிக்கடி, மினி சாத்துக்குடின்ற ரகம் இது. ஒரு பழுத்துட்டார், எடுத்துகிட்டு இது எப்படியும் ஒரு 10 காய் இருக்குது. 1 2 3 4 5 6, இது இன்னும் பழுக்கலை. 7 8 ஒருத்தர் இருக்கார், 9, ஒரு 10 காய் இருக்குது. அதில் ஒரு 5 காய் பழுத்து இருக்குது. இதுவும் அதே தாங்க, நம்ம கொய்யாவுக்கு என்ன கொடுக்குறோமோ அதே இது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இலை சுருட்டல் நோய் நிறைய வரும். இந்த சிட்ரஸ் வெரைட்டிஸ், அதாவது எலுமிச்சை, சாத்துக்குடி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சிட்ரஸ் வெரைட்டியில் சேர்ந்தது. அதில் இந்த இலை சுருட்டல் நிறைய வரும். அது இந்த மீன் அமிலம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி அடிச்சிங்கன்னா, மீன் அமிலம், பஞ்சகாவியம் இதெல்லாம் அடிச்சிங்கன்னா ஓரளவுக்கு அதை நம்ம அவாய்ட் பண்ணலாம். அதை கூடுமானவரெலாம் வந்து குயிக்காக வந்து நோய் தீருதுன்றதுக்கோசம் கெமிக்கல் வாங்கி அடிக்காதீங்க, ஆர்கானிக்காக அடிங்க. ஏன்னா நம்ம வளர்க்குறதே வந்து நோயிலேருந்து பாதுகாக்கிறதுக்கோசம், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இயற்கையாக இருக்கணுன்றதுக்கோசம் தான். இந்த மாதிரியான ஒரு சின்ன இடத்துலையும், இந்த மாதிரியான ஒரு சின்ன தொட்டிலையும் ஒரு சில ஃப்ரூட்ஸ், காய்கறி செடி இந்த மாதிரிலாம் நம்ம வளர்க்குறோம். அதை நம்ம ஆர்கானிக்காக சாப்பிட்ணும். இன்றைய தலைமுறையும் சரி, நாளைய தலைமுறையும் சரி, ரொம்ப எந்த விதமான உடல் உபாதைகளும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கணுன்றது தான் என்னுடைய எண்ணம். இப்போ நிறைய பேர் இந்த ஆர்கானிக் மாறிட்டு வராங்க. ஒரு டபுள் டிலைட் ரோஸு, பூ பூத்துக்கிட்டே இருப்பார் இவர். என்ன கலர் பாருங்கப்பா, முட்டு வச்சிருக்காரு. செண்பகம் இவர், ஒரு செண்பகம் இருந்தது, சின்னதாக இருக்குது முக்கு, படிச்சுக்கோ. ஸோ இந்த மாதிரி தாங்க சிட்ரஸ் செடியில் பார்த்திங்கன்னா இந்த இலை சுருட்டல் நிறைய வரும். அப்புறம் இந்த சிட்ரஸ் வாம்னு ஒன்று இருக்குது, அது வரும். அதுக்கெலாம் இந்த மாதிரி பஞ்சகாவியம், மீன் அமிலம், ஜீவாமிர்தம் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி மாற்றி கொடுக்கலாம். மீன் அமிலம்லாம் நீங்களே செய்யலாம். நிறைய இப்போ யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு. அதை பற்றிய ஒரு வீடியோவும், விரிவான வீடியோவும் நான் போடுறேன். சேனலை மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துட்டே இருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம கொய்யா செடியில் பார்த்திங்கன்னா அந்த இலை சுருட்டல் வராது. இலை ஓரம் காய் இஞ்சி போடும், அது மாதிரிலாம் வரும். நம்ம இதில் வரல, எனக்கு இது வந்து அர்க்கா கிரன்ற ரகம், இதில் வரல. அதை பார்த்திங்களா, இந்த நுனி ஒரு மாதிரி கருகிக்கிட்டே வரும். அது இதில் இது பார்த்திங்கன்னா தைவான் பிங்க் என்ற ரகம். இது வேறு ரகம். இது தைவான் பிங்க் என்ற ரகம். இதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சு வைக்கும், 3 மாதத்துக்கு ஒன்று காய்ச்சிட்டு தான் இருக்கும். வேறு அந்த காத்திருக்கு பாருங்க. இது வந்து கொஞ்சம் காய் அழுத்தமாக இருக்கும். இதையும் அணிலார் விட மாட்டுறாரு, அதையும் அணிலார் விட மாட்டுறாரு. உர மேலாண்மை பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன உரம் கொடுக்குறேனோ அதே தான் அதுக்கும் கொடுக்குறேன், இதுக்கும் கொடுக்குறேன். இது காய் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும், வச்சிருந்து சாப்பிட்லாம். அது வந்து பார்த்திங்கன்னா காய் வந்து கொஞ்சம் குழக்குழன்னு இருக்கும், ஆனால் செம்ம டேஸ்ட் சாஃப்டாக இருக்குங்க. அந்த அர்க்காக்கன்ற ரகம் இது. இதை பறிச்சுக்குவோம், இல்லைனா இன்றைக்கி ஈவினிங்கே காலி பண்ணிடுவார் நம்ம அது அணிலார். இதுவும் நம்ம நுனி கிள்ளி விட்டால் போதுங்க, நல்ல பிஞ்சு எடுத்து வந்துக்கிட்டே இருக்குங்க. இது மாற்றி வைக்கணும். இதுவும் பார்த்திங்கன்னா 20 லிட்டர் கேனில் தான் வச்சுருக்கேன். ஃபுல்லாக அப்படியே வேறு எரிச்சு, அதுக்கான நேரம் இல்லை. மாஞ்செடி மாற்றி வச்சேன், இவ்வளோ மாற்றி வைக்கணும். இது கொஞ்சம் நுனி கருகிட்டே வருது இலையெல்லாம், அது கொஞ்சம் மீன் அமிலமும் கொடுக்கணும். இதில் இன்னொரு இது பிரச்சனை வருங்க. நம்ம கொய்யா செடியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நூற்புழு தாக்குதல் வந்து நிறைய இருக்குங்க. அந்த நூற்புழு தாக்குதலுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பெவேரியா பேசியானா, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேசிலஸ் சப்ஸ்டிலஸ் அது கொடுக்கலாம். இதில் வந்து மாவு பூச்சி தொல்லை நிறைய இருக்கும் கொய்யா செடியில். இந்த செம்பருத்தி செடியில் வெடுப்பாருங்க, பார்த்திங்களா, தெரியுதா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெட்டிசிலியம் லக்கானின்னு ஒன்று இருக்குங்க. அது நம்ம இது பண்ணால் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுவோம். அது ஒரு சில கடையில் கிடைக்குது, ஒரு சில கடையில் கிடைக்கிறது இல்லை. அவங்க கெமிக்கல் தான் வச்சுருக்காங்க. இது பாரிஜாதம், நிறைய முக்கு வைக்குங்க பாருங்கள். எல்லாம் முக்கு தாங்க, மொக்கு தான், எல்லாம் மொக்கு தாங்க. இதுவும் ஒரு சின்ன கேனில் தாங்க வச்சுருக்கேன், மாத்திரம் இருக்கும். இது நந்தியாவட்டம் சக்கர்ன்ற வெரைட்டி. இது நந்தியாவட்டம். அது 1 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
தாய் மேங்கோ, ஆல் டைம் தாய் மேங்கோ அது. உர மேலாண்மைன்னு பார்த்திங்கன்னா அதே சேம் தாங்க. அது நம்ம கொய்யா செடிகளை என்ன கொடுக்குறோமோ அதே தான் இந்த தாய் மேங்கோக்கும் கொடுக்குறோம். நிறைய கொட்டிடும், சில தான் நிற்கும். இப்போ தான் நான் அந்த 60 லிட்டர் ட்ரம்மில் மாற்றி வச்சுருக்கேன். நிறைய பிஞ்சு விடும், காய் விடும். இது பழுத்தால் தாங்க நல்ல டேஸ்ட் இருக்கும். நீங்கள் பழுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப புளிப்பு இருக்கும். ஆனால் ஒரு பக்கம் பூ வச்சுக்கிட்டே இருக்கும். அது பாருங்கள், பூ விட போகுது. இது தெரியுதுங்களா? இது பார்த்திங்கன்னா பூ வச்சுருக்கு, ஒரு பக்கம் காய் வச்சுருக்கு. இது நல்லா பழுத்தா செம்ம டேஸ்ட்டுங்க. அது வாசனையும் அவ்வளோ ஒரு அபரிமிதமான வாசனை இருக்குங்க. அது இதே சேம் உரக்கலவை தான் இருக்கும். பார்த்திங்கன்னா இப்படி மண் வந்து பார்த்திங்கன்னா அப்படி புட்டு மாதிரி இருக்கணும். மண் அப்படி புச்சா அப்படி இதுவாக இருக்கணும், புட்டு பதத்துக்கு இருக்கணும். இது திராட்சை செடிங்க. இது இன்னும் 1.5 வருஷமாக இருக்கார் இவர். நம்ம இந்த வாட்டி எப்படியாவது இந்த மாதிரி ட்ரம்மு வாங்கி வச்சுட்டு இதில் மாற்றி வைக்கணும். மண் கொஞ்சம் செம்மண் வேணும். இவர் பார்த்திங்கன்னா ராம் சீதான்ற வெரைட்டி. இது இன்னும் 2-3 முறை பூ எடுத்தார், இன்னும் காய் வைக்கலை. சின்ன 20 லிட்டர் கேன் தான் வச்சுருக்கேன். ராம் சீதா ரகம் இது. இதில் நம்ம செண்பகம். இவர் வந்து வாட்டர் ஆப்பிள் போனாடி ஒரு 6 பழம் வச்சார். அணிலார் துண்டு போயிட்டார். இந்த வாட்டி கொஞ்சம் பாட்டெலாம் மாற்றி வச்சு பார்க்கணுங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே உங்களால் முடிஞ்சது ஒரு சின்ன இடம் இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு ட்ரம் வச்சிங்க, ஒரு 20 லிட்டர் கேன் வச்சிங்க. இந்த மாதிரியான கொய்யா செடியெல்லாம் வையுங்க, மாஞ்செடி வையுங்க. அதுக்குன்னு ஒரு கிராஃப்டிங் மெத்தடில் இருக்கிற ரகங்கள்லாம் இருக்குது. அது மாதிரிலாம் வச்சிங்கன்னா ஒரு மன அமைதியாக இருக்கும், உங்களுக்கும் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லதாகவும் இருக்கும். ஓகேங்க, இன்றைக்கி கொஞ்சம் அந்த அறுவடையை பார்த்துடலாங்களா? இது இன்னும் பெருசாகணுன்னு தான் நினச்சேன். ஆனால் நம்ம அணிலாரோட தொல்லை தாங்க முடியாமல் என்னால் வீடியோ போட முடியல. அதனால் இவரை கட் பண்ணுற மாதிரி ஆகிடுது. பறிச்சிடுவோம். இங்கே விட்டால் கடிச்சு எடுத்துடுறாரு அவர். நிறைய பிஞ்சு வச்சுருக்குங்க. இன்னும் கொஞ்சம் ஆயிக்கணும். ஓகேங்க, இந்த மினி சாத்துக்குடி கொஞ்சம் பார்த்துடலாங்க. எடுத்துடலாங்க. நல்ல வாசனைங்க. அந்த சாத்துக்குடி என்ன ஸ்மெல்லுங்க அப்பா. இன்னும் நிறைய இருக்குது காய். இன்னும் கொஞ்சம் அந்த எல்லோயிஷ் கலர் வரல, வந்தால் கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாக இருக்குங்க. அது ஓகேங்க. சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு. இந்த மாதிரி மாடி தோட்டம் வச்சு நீங்களும் அந்த மாதிரியான ஒரு பழச்செடிகள், பூச்செடிகள் வச்சு அது பயன்பெறுங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது பார்த்திங்கன்னா சின்ன மனோரஞ்சிதம். இது ஹைப்ரிட் மனோரஞ்சிதம். இது கனக செண்பகம்னு சொல்லுவாங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச். ஹேவ் எ நைஸ் டே. ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ.
இன்னொரு ஒரு முக்கியமான விஷயங்க, இந்த வீடியோவில் கட்டுற எல்லா செடியும் பார்த்திங்கன்னா கேபிஎஸ் நர்சரி தருமபுரியில் வாங்கினது தாங்க. இந்த பழச்செடிகள் எல்லாம் சில பூக்கள் வந்து 5 மேஜிக் சீட்ஸு சூரப்பட்டு சென்னையில் வாங்கின ரெட்டில்ஸ் பக்கத்தில். மற்றபடி என்னுடைய இந்த ரேர் கலெக்ஷன்ஸ் கொய்யா, மினி சாத்துக்குடி, கிரேப்ஸு, இல்லை ரேர் கலெக்ஷன் மனோ ரஞ்சிதம் இதெல்லாம் அங்கே வாங்கினாங்க. காட்டுறேன் பாருங்கள். இது இந்த அர்க்கா கிரண்ட ஒரு ரகம். இது சரிங்களா, என்ன ஒரு பிங்கிஷாக அந்த லைக்கோபின் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ரகம்ங்க. இது நல்லா டார்க்காக வரும். இது இந்த ரகம் இது அது அணிலாக விட மாட்டுறாரு. சரி, நம்ம ஒரு சப்ஸ்கிரைபருக்கு காட்டலாம், இந்த என்னுடைய ரகம் எப்படி இருக்குது ஓப்பன் பண்ணாததுக்கோசம் நான் காட்டுறேன். இது நல்ல ஸ்வீட்டுங்க. இது ரொம்ப தேன் மாதிரி தித்திக்கும். இதுவாது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நறுக்குன்னு இருக்கும். சில் ஆப்பிள், நம்ம ஆப்பிள் சில் கடிக்கிற மாதிரி. இது நல்ல டேஸ்ட் இருக்குங்க. அது ஸோ இந்த மாதிரியான ரகங்கள்லாம் வளர்த்து பயன்படுன்னு கேட்டுக்கிறேங்க. தேங்க்யூ.